கைமாவால் ஆனது. பக்கவேர் இதில் இருந்து தான் வந்து தோன்றும். வாஸ்குலார் தொகுப்பு வந்து கற்றை, ஆரப்போக்கு, சைலம், வெளிநோக்கி முனை, அப்புறம் சைலம் ஃப்ளோயம் இடையில் பாரன்கைமா இணைப்பு திசை தோன்றும். பித் வந்துட்டு இளம்பேரில் பித் இருக்கும், முதிர்ந்த வேரில் பித் இருக்காது. இளம்பேரில் பித் இருக்கும், முதிர்ந்த வேரில் பித்து இருக்காது. வாஸ்குலார் தொகுப்புனாலே சைலம் ஃப்ளோயம் தான். ஸோ அதை வந்து ஞாபகம். இது பாரன்கைமா தான் இனிப்பு திசுவாக இருந்து இது வந்து ஒன்று சேர்க்குது. இது வந்து ஆரப்போக்கு, அவ்வளோதான் ஞாபகம். அடுத்து பெரிய சைக்கிள்னால் வந்து சைக்கிள் எப்போவுமே அந்த வேரில் இடித்து தான் நிற்கும். ஓரடுக்கு பாரன்கைமா பக்க வேர் இதில் இருந்து தோணுது, பக்கத்துலேயும் நிறைய வேர் இருக்கும். ஸோ சைக்கிள் அப்படி பிளாக் ஆகி நின்றும். அடுத்து பெரிய சைக்கிள், இதுவும் வந்து அதே தான், பாயிண்ட் டிட்டோ, இதுவும் அதே தான். இது வந்து பலமுனை புரோட்டோச கூறு வந்து இருக்கும். ஸோ பலமுனை சைலம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று தான் இருக்குது இல்லையா. ஸோ வந்து இப்போ ஒரு வேர் தான் இருக்குது, ஒரு வித்திலை வேர் ஒரு வேர் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுது, பாவம் இது அப்படின்னு சொல்லிட்டு பல முனை நிறைய தண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரே பையன் இருந்தான்னா அவனையே போட்டு வச்சு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய தண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சைலம் வந்து வெளிநோக்கி இருக்கும், ஸ்க்ளீரன் கைமா வந்து இணைப்பு திசுவா வந்து இங்கே செயல்படுது இல்லையா. சைலம் வந்து வெளிநோக்கி இருக்கும். பித்து வந்து மையப்பகுதி, பாரன்கைமாவில் கேப் இருக்கும். தரசம் ஸ்டார்ச்சை வந்து இதுதான் சேமித்து வைக்கிது. பித்து தான் வந்து என்ன பண்ணுது, எனக்கு ஸ்டார்ச் வேணும், இந்த பித்து பிடிச்ச மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் எனக்கு ஸ்டார்ச் வேணும்னா வேணும். அதுவும் ஒரே பையனாக இருந்தால் ஸ்டார்ச் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிடுவான். ஸோ ஒரு வித்திலை வேர்லையே இது வந்து இருக்குது. அடுத்து இரு வித்திலை தண்டில் வந்து ஸ்டீல் பகுதியில் வந்து மையப்பகுதியில் வந்து ஸ்டீல் இருக்கும். ஸோ இப்போ 2 இருக்குது அப்படின்னா வந்து இது ஒன்று இது இருக்குது, இது ஒன்று இருக்குன்னா நடுவில் வந்து ஸ்டீல் இருந்துக்கும். சரியா. அப்போ வந்து பெரிய சைக்கிள் இதில் வந்து அகத்தோல் அண்ட் வாஸ்குலார் கற்றைக்கு நடுவில் வந்து பாரன்கைமாவாலான வந்து இடையிடையில் வந்து ஸ்க்ளீரன் கைமா இருக்கும். 2 இருந்துச்சுனாலே எல்லாமே இடையில தான் வரும். இடையிடையில் வந்து ஸ்க்ளீரன் கைமாவாலான திட்டுகள் வரும். அதுக்கு பிறகு தான் கற்றை தொப்பி. ஏன் கற்றை தொப்பி, இப்போ 2 பேர் இருந்தால் வீட்டில் எப்படி தொப்பிக்கு சண்டை வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டையாக வரும். ஸோ அந்த திட்டுக்கள் தான் ஸ்க்ளீரன் கைமா வாலான தொட்டுக்கள் தான். ஸ்க்ளீரன் கைமாவாலான திட்டுக்களை தான் கற்றை தொப்பிகள்னு சொல்லுவோம். ஸோ க்ளீனாக இருந்தால் தொப்பி கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே 2 பேரும் சண்டைக்கு போகிறாங்க. அடுத்து வாஸ்குலார் கற்றைனா ஒருங்கமைந்தவை, திறந்தவை. 2 பேர் இருந்துச்சுன்னா வீடு ஓப்பன்லேயே தான் இருக்கும், ஏன்னா வெளில போவாங்க, விளையாடுவாங்க. ஸோ உள்நோக்கு சைலம். சரி, இது வந்து உள்நோக்கு சைலம் இதில் இருக்கும். பித்து வந்து செல்லுக பாரன்கைமாவாலான பித்து வந்து இருக்கும். உணவு வந்து இது சேமித்து வைக்கும். ஸோ வந்து இது வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து வேர் வந்து இது 2, இதுவும் 2 வித்திலை வேர் இல்லையா. ஸோ வந்து இளம் வேரில் பித்து இருக்கும், முதிர்ந்த வேரில் பித்து இருக்காது. ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஒருத்தர்கிட்ட இருக்காதுன்ற மாதிரி. இதில் வந்து ஒன்றாவே இருக்கிறதுனால பித்துக்கு என்னாகும், எனக்கு தான் வேணும்னு எல்லா ஜாமானையும் தூக்கி வச்சுக்கும். இது வந்து 20 தண்டு, இதுவும் வந்து என்ன பண்ணும், உணவை சேமித்து வச்சுக்கும். அடுத்து வாஸ்குலார் கற்றை. இதில் வந்து வாஸ்குலார் தண்டு வந்து சில மரத்தில் வந்து தண்டு வந்து மண்டையோடு வடிவத்தில் தான் இல்லை, மரத்தில் மண்டையோடு தொங்கிட்டு இருக்கும் நிறைய படத்தில். ஸோ அந்த மாதிரி மண்டையோடி வடிவத்தில் வந்து இருக்கும், சிதறி கிடக்கும். அடுத்து உள்நோக்கிய சைலம். அப்புறம் வந்து ஒவ்வொரு வாஸ்குலார் சுற்றியும் ஸ்க்ளீரன் கைமா வந்து உரை இருக்கும். இது வந்து கேட்கலாம், எதில் வந்து ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றையும் சுற்றி ஸ்க்ளீரன் கைமா இருக்கும், எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு வித்திலை தண்டில் தான் இருக்கும். ஸோ ஒன்றா தனியாக இருக்குது அப்படின்றனால சுற்றி இது வந்து வச்சுருக்கோம். ஒன்று தனியாக தண்டு இருக்குது அப்படின்றனால இதை சுற்றி வச்சுருக்கோம். சைலம்னு வந்து ஒய் வடிவ வாஸ்குலார் கற்றை சில புரோட்டோசைல கூறு சிதைவதால் கேப் வந்து இருக்கும். சைலம் எப்படி இருக்கும்னா அப்படின்னு வந்துட்டு ஒய் ஷேப்பில் இருக்கும். ஒய்லேயே வந்து கீழே 1 இருக்குல்ல. ஸோ ஒரு வித்திலை தண்டில் தான் வந்து சைலம் இப்படி இருக்கும். வேர்லலாம் அவ்வளோ டிசைன் இருக்காது, தண்டில் மட்டும்தான் அதுவும் ஒன்றா இருக்கும்போது இந்த டிசைன் இருக்கும். இது வந்து சிதைவுறுதல் கேப், இது செதஞ்சிருச்சுன்னா நிறைய கேப் இருக்கும், செதஞ்சா கேப் இருக்கும்ல. ஸோ வந்து இந்த ஒய் செதஞ்சு போச்சுன்னா நிறைய கேப் வந்து விழுந்துடும். அடுத்து ஃப்ளோயமில் வந்து சல்லடை குழாய் குறுக்கள், துணைச்சல்க பாரன்கைமா இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது. பித்து வந்து மையத்தில் வந்து பித்து வந்து கிடையாது. எதில் கிடையாது, ஒரு வித்திலை தண்டிலையும் வந்து பித்து வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதான் லாஸ்ட்டாக வரும்போது இதில் கிடையாதுன்னு வந்துடும். அடுத்து வாஸ்குலார் இதில் வந்து இலையிடை திசுலர்னே பார்த்தோம் இல்லையா. இதில் ஸ்பாஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் மேல் கீழே இருக்குது. இதுலேயும் வந்து பாலிகேட் ஸ்பாஞ்சு இன்னும் வேறுபாடே இல்லை, இது ஒன்று தானே. ஸோ வந்து எனக்கு வேறுபாடே வேண்டாம், நான் பாட்டுக்கு இருக்கிறேன்ட்டு கேப் இருக்கும், பசுங்கணிகம் இருக்கும், ஒழுங்கற்ற செல்லாக இருக்கும். ஒன்றா இருந்தாலே ஒழுங்கற்ற இருக்கும். பட் இதில் என்ன இருக்கும், வேறுபாடு வந்து கிடையாது. அடுத்து வாஸ்குலார் கற்றை வந்து சின்னதாக இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து என்னென்னா 20 மா பார்த்தோம் இல்லையா. மாவில் வந்து மாவில் எப்படி இருக்கும், சிலது பெருசாகவும் இருக்கும், சிலது சின்னதாகவும் இருக்கும். ஒவ்வொன்றையும் சுற்றி பாரன்கைமாவாலான
கற்றை உரை வந்து இருக்கும். வாஸ்குலர் கற்றையில் ஒவ்வொன்றையும் சுற்றி பேரன் கைமாவாலான கற்றை உரை. ஸோ மாவில் நிறைய கொத்து கொத்தாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சுற்றும் மாவிலையை சுற்றும் வந்து ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி போடுவோம். மாவில் வெளியில் வீட்டில் கட்டுவாங்கள்ல, அதில் கூட ஒவ்வொன்றையும் சுற்றி இந்த எட்ஜில் வந்து டிசைன் மாதிரி போட்டுவாங்க. அதுதான் பாரன் கைமாவான பெரிய பாரம், அதுவே பெரிய வேலை. ஸோ அந்த வேலையை வந்து இது வந்து செய்யுது. ஒருங்கிணைந்த சைலம் வந்து மேலே இருக்கும், ஃப்ளோயம் கீழே இருக்கும். இதே தான் இது டிட்டோ. இதுக்கும் வந்து வாஸ்குலர் கற்றை சின்னது பெருசாக இருக்கும். ஸோ இதை சுற்றி பாரன் கைமா வந்து இருக்கும். புல்லாக இருந்தாலும் சரி மாவிலையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே சுற்றி டிசைன் போட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து சைலம் மேலே இருக்கும், ஃப்ளோயம் கீழே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது போக சில பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து கொடுக்கலாம். அவ்வளோதான் 12th யூனிட்டே. தேங்க்யூ.